ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமியா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேமியா பேக்கெட் எடுத்திருக்கேன் நான். எந்த சேமியாவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரவை கிச்சடி செஞ்சால் கூட இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த ரவையாக இருந்தாலும் கூட நம்ம வீட்டில் ஒரு வாட்டி ஒரு வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் காய வச்சுக்கோங்க. அந்த பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, அது நல்லா வெடித்த உடனே நமக்கு கருவேப்பிலை தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பீன்ஸ் அண்ட் கேரட் போட்டிருக்கேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் பட்டாணி வேணும்னாலும் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் மட்டும் இந்த 2 வெஜிடபிள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம காய்கறிகள் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறியும் நல்லா வதக்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம காய்கறி வேகிறதுக்காக நல்லா வதக்க வைக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணியும் ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கணும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேமியா, அதை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான நம்மளுடைய சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் நம்ம பட்டை லவங்கம் எது போட்டாலுமே நல்லா இருக்காது. நீங்கள் இந்த கடுகு போட்டு தாளித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.